ஃப்ரைடே ஈவினிங் நைட்டு டின்னர் சமைச்சிடலான்னு கார சட்னி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 7 o'clock இருக்கும் டைமு. எதுக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணுறேன்னா, நான் இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட் கிளம்புறதுக்காக வேகமாக சரி டின்னர் சமைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி அதை ஆறுற கேப்பில் துணி கொஞ்சம் மிஷினில் போட்டிருந்தேன். அதையும் காய வச்சுட்டு வெங்காய தக்காளி ஆறிடுச்சு. துணி காய போடுற கேப்பில் சட்னி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, சட்னி வதக்கின அந்த பாத்திரம்லாம் இருந்தது, வாஷ் பண்ணி வச்சுட்டு தம்பி டியூஷனில் விட்டுருக்கேங்க. 7:40 7:45 போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன். 6 to 8 இன்றைக்கி சந்தைக்கு போகிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போய் தம்பியை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு நான் மார்க்கெட் கிளம்பிட்டேன். சட்னி அரைச்சி வச்சுட்டேன். பாப்பா இட்லி ஊற்றி சட்னி தாளித்து வச்சுருவாங்க. அந்த கேப்பில் நம்ம மார்க்கெட் போயிட்டு வந்துடலாம். ஏன்னா டைம் ஆயிரும் வந்து ரெடி பண்ணுறதுக்கு. இதுதான் எங்கள் ஊர் மார்க்கெட்டு. இப்போ மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் கொஞ்சம் காய் கீரையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இதெல்லாம் எடுத்து வைக்கணுங்க. மார்க்கெட் போயிட்டு வரதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இப்போ இதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணுறது தான் பெரிய வேலை. இப்போ எல்லாம் அந்தந்த பாக்ஸில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கீரை மட்டும் நாளைக்கு காலையில் க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போயே மணி 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. பாப்பாவும் இட்லி ஊற்றி வச்சுட்டாங்க, சட்னியும் தாளித்து வச்சுட்டாங்க. மதியம் வச்ச சாம்பார் இருந்தது. வரும்போது காலிஃப்ளவர் சில்லி வாங்கிட்டு வந்தேங்க. அதோடு வச்சு நைட்டு டின்னரை சூப்பராக முடிச்சாச்சு. இதே மாதிரி மினி விளாக் பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ரெகுலராக மினி விளாக் போடலாமான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.